எங்களுக்கு வந்து காலையில் வேக்கப் கால் வந்து 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. நாங்கள் கிளம்பிட்டு 6 மணிலேருந்து நைட்டு 10 வரைக்கும் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். நடுவில் வந்து லஞ்ச் பிரேக் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 10 to 11 hours படிச்சுட்ருக்கோம். என்விரான்மெண்ட் இங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த காலேஜ் சுற்றி என்விரான்மெண்ட் நல்லா இருக்குது. இப்போ கோயிலுக்கு போனால் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது. என்ன வந்து எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணல. இப்போ நம்ம எதில் வீக்காக இருக்குமோ அது வந்து அந்த சப்ஜெக்ட்டில் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த வீக் டு வீக் செக்ஷன். இப்போ எனக்கு வந்து நான் வந்து குவான்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தேன். சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரேட்டிக், மிஸ்ஸிங் நம்பர் இதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணேன். அவங்க சொன்னதுலேருந்து நானும் அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க அவங்க எக்ஸாம் எழுத போனாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே லேப் ஃபெசிலிட்டியே இல்லை. அதனால எக்ஸாமில் போயிட்டு புதுசாக சிஸ்டமை பார்த்து தான் அவங்களுக்கு வந்து எதுவுமே அதை அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வந்து அழுதாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நம்மளுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லையே, நானும் தானே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதினேன், நமக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லையா, அப்போ நம்மளுக்கு வந்து லேப் ஃபெசிலிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 hours ஆச்சு லேபில் உட்காரோம். அதனால எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.